So my sister opened up to me about this incident a few weeks ago. So while I was going with her on the lift, this guy Ravi touched her arm, and she didn't talk back. Like, she didn't say anything to him. And I asked her, why didn't you talk back? Like, why didn't you shout at him? And then when we went home, I kept asking her, like, why didn't you speak up? Why didn't you talk for yourself? And she then opened up about what kept she told me that she's been through more, not just that. So she's just 11-year-old, like every other child, who comes home from school hoping to feel safe. But she was being raped in her own apartment by around 20 men for about 6 to 7 months. After all this news, this news totally shattered us. Plus, it made the city question the existence of humanity. So I think it's important to educate our kids about sex, about how important it is to speak up without the fear of being rejected from society. What do you want out of this? I want them to be hanged. I want them all to be hanged, and I want justice for my sister. See how she was threatening the parents? Right, and she was threatened with pocket knives. They would blackmail her, saying that if she opens her mouth, she would be killed. They would murder the mother, and whatnot. She was given drugs and injections and everything, and she was gagged with belts around her throats and around her ears and eyes. So all I want is justice for her. And in fact, I want everyone to educate their kids about sex, about how they should open up and speak up. It's for the betterment of our society. In fact, the headlines today in the Hindu said that India is turning from a place of spirituality to a place of land of rape. Mana valarchi kundriya pen kaadu kekadu vai pesadu ana ninaivu mattum irukkirathu. இந்த மாதிரி ஒரு 11 வளர்ச்சி ஆகாத, அதாவது மொட்டு மலராத பெண்ணை 18 பேர் இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கிறாங்க. இது அதாவது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப கொடூரமான நிலை. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6-7 மாதம். அது எப்படி அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது, எப்படி அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது, ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் பல பேர் சேர்ந்து இந்த மாதிரி நாசம் பண்ணுறாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வந்து தான் ஆக வேண்டும். அண்ட் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, யார் யார் என்று அந்த பெண்ணை அடையாளம் காமிச்சிருக்கு. ஸோ எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் கூடுறதுன்னா, இதுக்கு ஒரு லீத்தல் பனிஷ்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு தூக்க தண்டனையோ அவங்கள இது மாதிரி பண்ணுறது கொடூரமாக பப்ளிக்கில் உயிர் இழப்பு நேர சேர்ந்து பண்ணினா அப்போ மற்றவங்க பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இவ்வளோ ஆகிட்டு நிர்பயா கேஸ் டெல்லியிலேயே அது ப்ரூஃபோடு எல்லாமே பண்ணி கூட இவ்வளோ வருஷம் ஆகிட்டு இன்னும் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றலை. அது ஏன் என்று புரியவே இல்லை. ஒரு சில பேருக்கு லீத்தல் பனிஷ்மெண்ட் கிடச்சிதுன்னா மற்றவங்க தயங்குவாங்க. ஸோ இப்போ லேடிஸ் அங்கே நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் அந்த ஸ்கூலில் பயிற்சி கொடுக்க சொல்லணும். அந்த குழந்தைக்கு ஒரு பையன் எங்ககிட்ட இருந்தால் நீ தாயை மதிக்கணும், அந்த பெண்களை மதிக்கணும், அவங்கள தொடாமல் பக்கத்துன்னு பார்க்கணும். அவங்கள தண்டனை ஷுட் பி லித்தல் ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் தான் இருக்கணும். லித்தல் பனிஷ்மெண்ட் ஒரு 10, 15, 20 பேருக்கு கொடுத்தா மற்றவங்க தயங்குவாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட்டே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு தான் ரொம்ப சேஃப் நாடு ஃபார் பெண்களுக்கு இருந்தது. அது இப்போ தான் வேர்ஸ்ட் நாடாக ஆயிடுச்சு. ரொம்ப அதிசயமாக இருக்குது பார்க்குறத. இது பண்ணுறவங்க அவங்களுக்கும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தாங்க, சைத்தான் வயிற்றில் பிறக்கலை. அவங்களுக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை பொறுத்திருந்து பார்த்துப்பாங்களா? ஸோ இதுக்கு வழி இப்போது பனிஷ்மெண்ட் யாருக்கும் கிடைக்கலன்னா பெண்கள் தான் பனிஷ்மெண்ட் அவங்கவுங்க தானே கொடுக்க வேண்டியது தான். பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு, கத்தி கையில் வச்சுட்டு, அப்புறம் இந்த கராத்தே கற்றுண்டு, தற்காப்புக்குன்னு எல்லாம் கற்றுண்டு கும்பலாக எல்லோரும் போகணும். ஸோ கும்பலாக அழிக்கலாம். அந்த மாதிரி பெண்கள் எல்லா கராத்தேலேருந்து தற்காப்புக்கு எல்லாம் வச்சுக்கணும். லைக் பெப்பர் ஸ்ப்ரே, அந்த சில்லி ஸ்ப்ரே எல்லாம். அதை தவிர்த்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி கிளாஸஸ் எப்படி இருக்கணும், எல்லோரும் 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது, கும்பலாக போகணும், அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் ஆண் பிள்ளைங்கள் பெற்றிருந்தால் அவங்கள பெண்களை எப்படி மரியாதை பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி வராது. அந்த பெண் குழந்தைக்கு எது நல்ல டச்சு, எது கெட்ட டச், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறது, பனிஷ்மெண்ட் தான் ஒன்று மட்டும்தான் இதுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும். அண்டு இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை
உயிர் எடுக்கிறது மட்டும்தான். அதுவும் பப்ளிக்கில் விட்டுணும், அவங்கள ஓட விட்டு பப்ளிக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சமூகம் நின்றுடும். இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய ரெட் அலர்ட் நம்ம சொசைட்டிக்கு. இட்ஸ் அ வெரி பிக் ரெட் அலர்ட். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் இந்தியாவில் ஆஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேவ் பீன் ப்ரூவ்ட் இந்த விஷயம், எஸ்பெஷலி நார்த் இந்தியா, இப்போ இருக்கிற சவுத் இந்தியாவிலே இட்ஸ் கோயிங் ஆன் ஹேப்பனிங். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் அ வெரி பிக் ரெட் அலர்ட் ஃபார் அஸ். The most important thing is in the விஷயத்தில் there are 17 people who are involved, 18 people who are involved, that is including the lift man. So கண்டிப்பாக இது ஒரு போதை இன்ஃப்ளூயன்ஸ், ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் or some intoxicationாலே இல்லை. This is very well aware rape case that has happened. So full awarenessல இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, which is the most horrifying thing, because இது ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு ஒரு disabled childக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, which is something that we all need to think about, that why is this happening? Is it ignorance of the society, ignorance of the family, ignorance of the friends or the people around the neighborhood? Why is this happening again and again? And if 17 and 18 people are involved in this kind of a case without any influence of alcohol, there were 2 people who were doing it with alcohol, but everybody else யாருக்குமே போதை இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபுல்லாக ப்ரீ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி எதனால இது நடந்துட்டு இருக்கு, we have to think about it and the government has to take some action about this. ஒரு முக்கியமான விஷயம், I think the most important thing is, ஒரு இந்த மாதிரி கொடூரமான ரேப் நடக்கும்போது இந்த பாப்பா வந்து எப்படி இப்போ நடக்க முடியுது, எப்படி இந்த பாப்பா வந்து பேச முடியுது நிறைய பேர் கேட்குறாங்க. என்கிட்ட அந்த பாப்பா பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா குழந்தை, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், ஷாப்பிங் பண்ண தான் பிடிக்கும், அவங்க குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. ரேப் பண்ணுறவங்க, செக்ஷுவல் ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்கிறவங்க சில்ட்ரனை க்ரூம் பண்ணுறாங்க. க்ரூம் பண்ணுறதுன்னா அவங்கள வந்து செக்ஸ் தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களோட வைக்கிறதுக்கு, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறதோ சாவடிக்கிறதோ இல்லை, பெயின் இல்லாமல் அவங்கள வந்து அந்த செக்ஷுவல் க்ரூமிங்னு சொல்லுவாங்க அது. ஆனால் அந்த குழந்தை தான், அவளோட இன்னசென்ஸ் மேலே கற்பழிச்சு அவங்களுக்கு நிச்சயமாகவே தூக்கு தண்டனை தான் கரெக்டான தண்டனை. எதுக்குன்னா அவங்கள சாவடிச்சா மட்டும், அவங்க கொடூரமாக வந்து தாக்குனா மட்டும் இது வந்து தூக்கு தண்டனை கிடையாது. ஒரு குழந்தைய தொட்டவங்களுக்கு நிச்சயமாகவே தூக்கு தண்டனை மட்டும்தான் தகுதியான ஒரு பனிஷ்மெண்ட். எஸ், ஐ திங்க் ஒன் மோர் திங், இந்த சொசைட்டியில் டைவர்ஷன்னு ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் ஆகுது. பிகாஸ் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே ஐ எம் வெரி போர்ட், ஸோ ஐ நீட் ஸ்மோக் ஆர் ஐ நீட் ஆல்கஹால் ஆர் ஐ நீட் ட்ரக்ஸ் ஆர் ஐ நீட் செக்ஸ் ஆர் ஐ நீட் டு ரேப் சம்ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. அது ஏன் தேவைப்படுது அது நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கு என்ன பண்ணலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் அரப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, when there is a case like this, they hang the people upside down, they cut off all the private parts in public. ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம சொசைட்டிக்கு அது தேவை, is what I feel. We all pray for justice for her and we are all with the family members. Thank you. Child abuse and women abuse ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த கேஸ் பற்றி ஜூலையில் வரும்போது ஐ திங்க் இட் சென்ட் ஷாக் வேவ்ஸ் டு எவ்ரி ஒன். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி, த பீப்புள் தட் வி பிலீவ் வில் கிவ் அஸ் செக்யூரிட்டி, அவங்களே பர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கும்போது ஒரு கேள்வி, which place after all in our country, in our city is safe actually? எல்லாருக்கு இந்த கேள்வி, it just hung our heads. We feared for our mothers, our sisters, our daughters, our friends, everyone. இன்னைக்கு இந்த silent solidarity protest arrange பண்ணிருக்காங்க to come together as a community to support சம்பந்தப்பட்டவங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர் பிரியா வந்திருக்காங்க. பிரியா இஸ் ஹியர். ஸோ பிரியா தான் இந்த கேஸ் வந்து முதல்ல அவங்களோட தங்கச்சிக்கிட்டே பேசி இதை ஹைலைட் பண்ணி she went to the cops and got this thing out in the open. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரொட்டஸ்டோட மூட் காரணம் வந்து to give a punishment that is so severe that it sets a precedent in this country. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல, but if you remember in January the court passed a ruling that anybody below the age of 12, if there's a sexual abuse case against them, death penalty will be given to the perpetrators. So kandipa in the case it is applicable, but just the law won't help. Implementation of the law is very important. Adanale judiciary, political, administration ellame kuda sendu oru nalla theerpu kudukano. Death penalty to the culprits valanga vendum. Adha எங்களோட எல்லாரோட யுனைட்டட் ஒரு குரல். இரண்டாவது விஷயம் வந்து இப்போ அப்சரா கிட்ட பேசும்போது நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படி 99% ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் ஆகிறதில்ல. அதுக்கு மிக காரணம் வந்து இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணால் அது ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம், இது ஒரு டேபு அப்படின்ற மைண்ட் செட் இன்னும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிஷனிங் பிரேக் பண்ணி ஆகணும். நிறையா கேசஸ் நான் பார்த்துருக்கேன், சின்ன குழந்தைங்க 5 years of age, 8 years of age, இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் சில டைம் அவங்களோட ஃபேமிலியில் நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் மூலமாக, அங்கிள் மூலமாக, கசன் மூலமாக, நேபர் மூலமாக நடக்குது. அது வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து ஒரு பயம் இதை ரிப்போர்ட் பண்ணுறது பற்றி. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து we have to develop a society where there is so much comfort level that our kids can come and talk to us. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இது தப்பாவா? ஏன்னா அந்த வயசில் செக்ஷுவல் டச் என்னதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட், as a friend, as a person in the society, நம்ம வந்து we should be more involved and should give them அந்த தைரியம் நம்ம கொடுக்கணும் that they can come out and talk about this. இந்த conditioning, இந்த பல வருஷமாக இருக்கிற கண்டிஷன் பிரேக் ஆகணும், so that we discuss these topics which are considered taboo. And like I said before, சம்பந்தப்பட்டவங்க அவங்களோட ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. So this is a moment we want to tell them we are with them in this moment of strife, and we will be there because this justice is something that we all want. And once again requesting the authorities, தூக்கு தண்டனை, this is what we all are unitedly asking for, and really hoping authorities take quick and swift action because justice delayed is justice denied. நம்ம சமுதாயத்தில் குழந்தைங்களை வந்து கற்பழிக்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2016 சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா 43% குழந்தைங்களை கற்பழிக்கிறவங்க, 7% வந்து 12 வயசுக்கும் கம்மியான குழந்தைங்களை கற்பழிச்சிருக்காங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப பாசமான ஒரு பொண், அவங்க வந்து அவங்க ஃபேமிலி என்னை கூப்பிட்டாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குன்னு. அந்த பாப்பா, அந்த சிறுமியை நான் சந்திக்கும் போது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க, ஐ ஹேட் பேட் மென், ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை வந்து அவ்வளோ கொடூரமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம வீட்டில் நடக்கலை, நம்ம குழந்தைக்கு நடக்கலை, பக்கத்து வீட்டில் தானே, நம்ம குழந்தை நல்லா படிக்கிறாங்க, நம்ம குழந்தை வந்து நல்ல காரில் போகிறாங்க, இல்லை நம்ம வீட்டில் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் child abuse நடக்கலாம். child abuse is not an accident. child abuse வந்து ஒரு ப்ரீ-பிளான்ட், இது ஒரு டெரரிசமுக்கு சமமான ஒரு விஷயம். எதுக்குன்னா அந்த குழந்தை லைஃப் லாங் அந்த ஸ்கார், அந்த ஃபிசிக்கல் ஸ்காரை வைப் பண்ண முடியாது, அந்த மென்டல் ஸ்காரை வைப் பண்ண முடியாது. அந்த ஃபிசிக்கல் ஸ்கார்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த வலி, அந்த பொண்ணு அந்த வலியோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்த்தாலோ, ஒரு கல்யாணத்தை பற்றி நினச்சாலோ, இல்லை செக்ஸ் பற்றி நினச்சாலோ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த போராட்டம் வந்து டெத் பெனல்ட்டி, நிச்சயமாகவே இந்த கற்பழிக்கிற மனிதர்களுக்கு டெத் பெனல்ட்டி மட்டும்தான் தகுந்த தண்டனை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவங்க வந்து உள்ளே போயிட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு அதே யோசனை இருக்கிற மனிதர்களோட இருந்துட்டு வெளியே வந்து சமுதாயத்துக்கு என்னத்தை செய்ய போகிறாங்க, என்ன நல்லது செய்ய முடியும் அவங்களால. ஸோ நிச்சயமாக இவங்கெல்லாம் தூக்கில் மாட்டணும். டெத் பெனல்ட்டி இஸ் த ஓன்லி ஆன்சர் ஃபார் சைல்ட் ரேபிஸ்ட். இன்றைக்கி வந்து நம்மளோட கலந்துக்க அவங்களோட அக்கா, அந்த பொண்ணோட சொந்த அக்கா, இந்த பொண்ணுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க, மனசு திறந்து இவங்களுக்கு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கொடுமையான விஷயங்கள் நடக்கிறது இவங்ககிட்ட தான் சொன்னாங்க. இவங்க தான் இந்த ஸ்டோரியோட உண்மையான ஹீரோ. இவங்கனால தான் அந்த விஷயம் வெளியே வந்தது.